அத்தை விருதுலா எப்போ வந்து மெட்ராஸ்ல இருந்து? நேத்து நைட் வந்த அத்தை. 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து போகும்போது கருன்னு கருவண்டு மாதிரி இருந்த. இப்ப நல்லா செவன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கிறியே, ஆளே மாறிட்டப்போ. அதை விடுங்க, ஸ்ரீமதி எங்க? அவன் எங்க இருப்பான்? சேவலுக்குன்னா தோட்டத்துலதான் போயிருப்பான், அங்க போய் பாரு. என்ன விவசாயி மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐடி மேடம். எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? அதெல்லாம் விடு. ஆமா, எதுக்கடி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த விவசாயத்தை பார்த்து வேகாத வெயில கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்? பேசாம என் கம்பெனிலே ரெஃபர் பண்றேன், சென்னை வந்துரு. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு சென்னை பெங்களூர்னு போயிட்டா இங்க இருக்க விவசாய நிலத்துல யார் பாத்துப்பா? அதுவும் உங்க அப்பா அம்மா பாத்துட்டு இருக்காங்களா, அவங்க பாத்துப்பாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன்ல விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இருக்கிற ஏதோ கொஞ்ச நஞ்ச விவசாயத்தையும் நம்ம அப்பா அம்மா காலத்துல இருக்கவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் யாரு பாத்துப்பான்னு நினைச்சா பயமா இருக்கு. ஏதோ என்ன மாதிரி 1-2 யங்ஸ்டர்ஸ் தான் விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களே இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போயிடாதீங்க சாமி. அப்பா கருத்துக்கு அந்த சாமி, தெரியாம கேட்டேன். ஏய் சின்னசாமி, பேக் கைமா எங்க போய்கிட்டு இருக்க? சென்னைக்கு வேலைக்கு போற ஸ்ரீமதி. ஏண்டா விவசாயம் பார்த்துட்டு நல்லா தானே இருந்த? உன்னோட பால் பண்ண வியாபாரமே மாசம் 40,000 வருதுல்ல? காசு பணம் முக்கியம் இல்ல ஸ்ரீமதி. விவசாயம் பண்றவங்களுக்கு பொண்ணே தர மாட்டாங்கிறாங்க. அப்படியே பொண்ணு கொடுத்தாலும் என் பொண்ணு கிராமத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சிட்டியில தான் வந்து செட்டில் ஆகணும்னு சொல்றாங்க. என்னத்த பண்ண சொல்ற? ஏண்டா இதுக்கெல்லாமா ஊரை விட்டு போவ? என் இடத்துல இருந்து பாரு, தெரியும். நான் வரேன். டேய் சின்னசாமி, ஏய் ஒரு நிமிஷம் நில்லுடா. டேய் போகாதடா. டேய் ஒரு நிமிஷம் நில்லுடா சின்னசாமி. என்ன விவசாயி மேடம், இத்தனை நேரமா எனக்கு போட்டிருந்த கருத்தூசி எல்லாம் வீணா போச்சு. இங்க பாரு, நீ சொன்னதெல்லாம் பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு அதெல்லாம் ஒத்து வராது. ஏன்னா இப்ப இருக்கிற நிலம் அப்படி விவசாயி மேடம். ஐயா ஐயா ஐயா, என்ன பாலமுருகன் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முன்ன கொஞ்சம் இழைச்சிட்டாரு. ஆமா, அப்புறம் காடு மேடுன்னு சுத்துறாருல, அப்புறம் பாவம் அப்படி இழைச்சு போவாரு. ஆமா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் யாரு? ஐயா, நாங்க ஒரு ஃபார்ம்ல இருந்து வரோங்க. உங்ககிட்ட இருக்க மக்காச்சோள விதை, நெல் விதை, இன்னும் என்னென்ன விதையெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு போல வந்திருக்கோம். என்கிட்ட விதையெல்லாம் இருக்கு, அதை வாங்கிட்டு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆராய்ச்சிக்கு தான். ஆராய்ச்சியா? அடுத்த மாசம் ஆடி மாசம் முடிஞ்சோன்னா மழை பெய்யும். மழை பெய்ஞ்சோன்னா விதை விதைக்கிறது கொஞ்சம் விதை வச்சிருக்கேன். அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? ஐயா, அதுக்கு தான் நாங்க ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம். மக்காச்சோள விதை உங்ககிட்ட இருக்க விதையை போட்டீங்கன்னா விரல் சைஸுக்கு தான் வரும். அதே நாங்க கொடுத்த விதையை போட்டீங்கன்னா உங்க கை சைஸுக்கு பெரிய லாபம் வரும். லாபம்லாம் வராதுப்பா, இதை சாப்பிடறவங்களுக்கு வியாதி தான் வரும். என்ன சார், எங்க கிட்ட இருக்க நாட்டு விதையெல்லாம் வாங்கி வச்சுட்டு உங்களோட ஹைபிரிட் விதை எங்க தலையில கட்டலான்னு பாக்குறீங்களா? இங்க பாருமா, நாங்க சும்மா ஒண்ணும் கேட்கல. உங்க விதையை நாங்க காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். நாங்க கொடுத்த விதை நீங்க ஃப்ரீயா வச்சுக்கோங்க. எங்களுக்கு அந்த ஃப்ரீயே வேண்டாம். ஃப்ரீயா தராங்களா, அப்புறம் என்ன? இப்ப ஃப்ரீயா கொடுத்து தாண்டி நம்மள பழக்கப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு காசு வேணாலும் கொடுத்து வாங்கலாங்கிற நிலைமைக்கே நம்மள கொண்டுட்டு போயிட்டுருவாங்க. மக்கள் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் விவசாயி கிட்ட இருந்து காய்கறி பழம் வாங்கி சாப்பிடறாங்க. அதுல போய் இப்படி கலப்படம் பண்றீங்க. சே, தயவு செஞ்சு 2 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு இருக்க முக்காவாசி விவசாயிங்க ஹைபிரிட் விதையில தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் நம்ம புதுசா பேசிட்டு இருக்கீங்க. நீங்களாம் எங்க வழிக்கு வருவீங்க. அந்த பொண்ணு விடிய விடிய பூமி படம் பார்த்துருக்கும் போல, அதே இப்படி பேசு. ஏன் போலாம். ஹாய் மாம்ஸ். ஹாய் மாமா, சாப்பிடலாம். ஓ, என்ன ஸ்பெஷல்? கஞ்சி தான். வீட்லயே சாப்பிட்டுட்டேன். என்ன விவசாயி மேடம், இன்னைக்கும் வேலையா? எங்களுக்கு ஏதுமா லீவு? நாங்க என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா பார்க்கோம்? சரி, அதெல்லாம் வச்சுட்டு வா, வெளியே போலாம். பாத்தில எவ்வளவு தேங்காய் கிடக்குதுன்னு. இதெல்லாம் பையில கொண்டு போய் சேர்க்கறக்கே ரொம்ப நேரம் ஆயிரும். நம்ம சாயங்காலமா போலாம். சாயந்திரமா? அத்தை, நீ வேணா கொஞ்சம் ஒத்தாசை பண்ண, அவளுக்கு வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு அவளை கூட்டிட்டு போலாம்ல. ஏமா, வேலை செய்ய கஷ்டமா இருக்கா? ஆமா, நீ டவுன்லயே இருந்த பிள்ளையா, உனக்கு வேலை செஞ்சு பழக்கம் இருந்திருக்காதுல்ல. என்னத்த, நானும் இதே ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தேன், மறந்துட்டீங்களா? ஏய் பையட்ரி பாரா. ஸ்ரீமதி, உன் பாட்டை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பாட்டு பாடு. விருதுல கேட்டுட்டே வேலை செய்யட்டும், சலிப்பு தெரியாதுல்ல. தன்னே 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 தான தன்னே 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 தான
தன்னே தன்னே ஹாய் தன்னே 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 தான தன்னே 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 தான தன்னே தன்னே விவசாயம் பண்ணிக்கிட்டு நாம் பாடும் பாட்டுக்குத்தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு நாம் பாடும் பாட்டுக்குத்தான் புள்ளே விவசாயம் பண்ணிக்கிட்டு நாம் பாடும் பாட்டுக்குத்தான் கிளி கூட உதவும் புள்ள கிளி கூட உதவும் புள்ள தன்னே 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 தான தன்னே 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 தான தன்னே தன்னே வானந்தாம் பார்க்கையில மழை தூரும் வெக்கையில அதலிதான் போவும் புள்ள ஊரெல்லாம் செழிக்கும் புள்ள தன்னே 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 தான தன்னே 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 தான தன்னே 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 தான தன்னே தன்னே அதலிதான் போவும் புள்ள ஊரெல்லாம் செழிக்கும் புள்ள தன்னே 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 தான தன்னே 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 அது தண்ணி. தண்ணி இல்லம்மா, கஞ்சிதான் இருக்கு. அத கொடுங்க. எப்படிமா இருக்கு? அமிர்தம் மாதிரி இருக்கு. பசி ருசி அறியாதுன்னு பெரியவங்க சும்மாவை சொல்லி வச்சிருக்காங்க. ஏண்டி உன்னை பார்க்க வந்த பாவத்துக்கு பெண்ட கழட்டுற? உன்னை கட்டிக்கு போறவன் ரொம்ப பாவண்டி. ஏண்டி எப்படி சொல்ற? பின்ன உன்னை கட்டிக்கிட்டு அவன் விவசாயம் பாப்பானா? என்னை கட்டிக்க போறவன் விவசாயம் தான் பாக்குறான். ஏ சொல்லவே இல்ல, கமெண்ட் ஆயிட்டியாடி? விவசாயம் அவரு விவசாயம் ஒத்து வருமா? இது என்னடி கேள்வி? விவசாயம் பண்ற பசங்களை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும். சரிதான். ஏங்க இங்க வாருங்க, எங்க ஊர் திருப்பத்தூர் சாணி. இது சாணி கிடையாதுங்க, புதினா சட்னிங்க. நாங்க தான் திருப்பத்தூர், திருப்பத்தூர் தான் நாங்க. உங்களுக்கு சாணி வேணுமா? வந்து வாங்கிட்டு போங்க. எங்க இதுதாங்க திருப்பத்தூர் கள்ளி தண்ணி. ஏங்க இது கள்ளி தண்ணியா சர்பத்தானே தெரியலீங்க. ஐயோ, திருப்பத்தூர் தான் நாங்க, நாங்க தான் திருப்பத்தூர். உங்களுக்கு கள்ளி தண்ணி வேணும்னா வந்து வாங்கிட்டு போங்க. எங்க இதாங்க திருப்பத்தூர் இளநீ. இதுல ஏற்கனவே முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு சும்மா பாயாசம் மாதிரி இருக்குதுங்க. ஏங்க திருப்பத்தூர் தான் நாங்க, நாங்க தாங்க திருப்பத்தூர். அவன் என்ன வந்து வாங்கிட்டு போங்க. டேய் இங்க என்னடா உட்கார்ந்து ஏங்க வாங்கிட்டு இருக்க? ஸ்ரீமதி, நம்ம ஊரு எவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டோன்னு நம்ம அப்படியே ஃபேமஸ் ஆயிருவோம். ஐயோ சாமி, இதெல்லாம் பண்ணி நம்ம ஊரை குப்பமேடு ஆக்கிராத. நீ பாட்டுக்கு வீடியோ எடுத்து அதை எல்லாரும் பாக்குற மாதிரி போட்டு போயிருவ. அதை பார்த்துட்டு வரவங்களா பீர் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில்னு அது இதுன்னு போட்டு நம்ம ஊரே நாசமாக்கிடுவாங்க. இந்த ஊர் மட்டும் இல்லடா, தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கிராமமும் பார்க்க அழகா தான் இருக்கும். சிட்டில இருந்து வரவங்களுக்கு அது வித்தியாசமா தெரியுது. இதெல்லாம் பண்ணாதா, கிளம்பு. உனக்கு என்ன தெரியும்? நீ வேணா ஒரு இளநிய பறிச்சுட்டு போங்க. அடிங்க ஒண்ணு எந்திரா, சொல்றா போங்க. விவசாயி மேடம், ஊருக்கு கிளம்புற? ஏமா இப்பதானே ஊர்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஊருக்கு போறேங்கிற? அத்தை, நான் ஒரு நாள் லீவ் போட்டாலும் என் மேனேஜர் கேள்வியா கேட்டு சாவடிப்பான். அதுக்கு நான் போறதா அத்தை பெட்ரு. ஏன் மாம்ஸ், உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி என் கூட சென்னைக்கு அனுப்பிச்சு வைக்கலாம்ல? நீங்க தான் படிக்கல, விவசாயம் பாக்குறீங்க. இவ்வளவு படிக்க வச்சிருக்கீங்கல்ல, என் கூட அனுப்பிச்சு விடுங்க. நானா வேண்டான்னு சொல்லுதேன், வந்தா கூட்டு போமா. அவளுக்கு விவசாயம் தான் பிடிக்கும்னு சொல்லுதா, நான் என்ன பண்றது? யாரு இவ? அப்படியே வந்துட்டாலும் என்ன முருகன் வீட்டுல சவுண்ட் கேக்குது?
அப்பா தயவு செஞ்சு கீழே இறங்குங்கப்பா. ஏப்பா எமோஷனல் பிளாக்மெயில் பண்றீங்க? வேணாம்டா, நீ உன் இஷ்டத்துக்கு எங்க வேணா போ. நான் என் இஷ்டத்துக்கு நான் மேல போய் சேர்றேன். இல்லடா, நான் மேல போய் சேர்றேன். நான் இருந்து என்ன பிரயோஜனம்? டேய் முதல்ல கீழே இறங்குடா. உனக்கு பைத்தியம் மட்டும் பிடிச்சிச்சாடா? டேய் கார்த்தி, என்னடா பிரச்சனை? எங்க அப்பா வெளிநாடு போக ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஊரோட விவசாயமே பார்க்க சொல்றாரு. எப்பா இருக்கிறது நாங்க 2 பேரு தான். எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாடு போறேன்னு சொன்னா நான் விவசாயம் வந்து ஒத்தையால இருந்து என்ன பண்றது? டேய் உங்க அப்பா சொல்லுங்க சரிதானடா? என்னையும் உன்ன மாதிரி விவசாயம் அது இதுன்னு சாக சொல்றீங்களாப்பா? ஊர்ல ஒருத்தர் மதிக்க மாட்டான். யாரடா சொன்னா விவசாயத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனாதான் மதிப்பாங்கன்னு? இன்னும் ஒரு 20 வருஷம் போகட்டும், யார் கையில விவசாயம் நல்லா இருக்கோ அவன் தான் பணக்காரன். நீ அறுவடை பண்ற இந்த அரிசி பருப்பு தக்காளிக்கெல்லாம் நீ வைக்கிற ரேட்ல தான் வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஆனா அதுக்கு நீ விவசாயம் பண்ணணும். அதை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனா அவங்க சொல்றபடிதான் நம்ம நடந்துக்கணும். 1 கிலோ தக்காளி 1000 ரூபான்னு விற்பான், 1 கிலோ வெங்காயம் 2000 ரூபான்னு விற்பான். உன்னால வாங்க முடியுமா? இல்ல நடுத்தர மக்கள்னாலதான் வாங்க முடியுமா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிடா. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். மாமா இதுக்கே மாமா போய் சாகுறேங்கிறீங்க? இருக்கிறதே உங்களை மாதிரி 1-2 விவசாயி தான் ஊருக்குள்ள. இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, போங்க போய் வேலையை பாருங்க. நீ சொன்னதை பார்த்தா எனக்கே பயமா இருக்குடி. இப்படியெல்லாம் நடக்குமா? விவசாயம் பார்க்காம எல்லாரும் வெளியூர் வெளிநாடுன்னு போனா கண்டிப்பா அது நடக்கும். ஆனா உன் கூட இருந்த இந்த கொஞ்ச நாள்ல எனக்கும் விவசாயம் பண்ணணும்னு ஆசையா இருக்குடி. என்ன நடக்குமான்னு தான் தெரியல. ஏய் சின்னசாமி, என்ன இவ்ளோ சீக்கிரமா திரும்பி வந்துட்ட? அட போ ஸ்ரீமதி, சிட்டிக்கு போய் பொழைச்சிக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. எங்க தோட்டத்துல விளையிற வெண்டைக்காய் தான் கோயம்பேடு மார்க்கெட் வரைக்கும் போகுது. நான் 10 ரூபாய்க்கு கொடுத்தது அந்த வெண்டைக்காய் எனக்கு 25 ரூபான்னு சொல்றான். அது இல்லாம விவசாயம் பண்ணிட்டு ராஜா வீட்டுக்கு அனுப்பிட்டியாட்டா இருந்தேன். என்ன அடிமை மாதிரி நடத்துறேன் என் முதலாளி. அதான் போடாம இருன்னு வந்துட்டேன். என்னமோ விவசாயம் பண்ணா பொண்ணு கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த. எனக்கு பொண்ணே கொடுக்கலினாலும் பரவாயில்ல, நம்ம ஊர்ல விவசாயம் பார்த்து நான் இங்கேயே நிம்மதியா இருக்க போறேன். அதெல்லாம் கிடைக்கும், தயவு செஞ்சு விவசாயத்தை விட்டுறாத. சரி சரி சரிடி, எனக்கும் ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோவை பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.